Welcome students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா tongue. So usually tongue வந்து MBBS மட்டும் இல்ல BSc nursing, B.Pharm, next வந்து paramedicalல ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்குமே வந்து காமனா கேட்கக்கூடிய ஒரு எஸ்ஏ क्वेश्चन அப்படினா வந்து tongue தான். Then next பாத்தீங்கன்னா tongue பொறுத்தவரை important questions ன்னு பாக்கும்போது nerve supply of the tongueன்றது ரொம்ப important. The development of the tongue ரொம்ப important. Then tongue papillae அப்படின்றதே ஒரு தனி 5 mark question. Then histology of the tongue, then tongue muscles. So இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டா tongueல திருப்பி கேட்கக்கூடிய questions. Then காமனா நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படினா tongue பொறுத்தளவுல நம்ம ஊர்ல நீங்க பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. எலும்பில்லாத நாக்கு என்ன வேணா பேசும் அப்படின்ற சென்டென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. தென் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. தென் யூஸ்வலாகவே ஒரு டாக்டர் கிட்ட போன உடனே உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கேட்ட பிறகு அவங்க நெக்ஸ்ட்டு செக் பண்ணுறது என்ன செக் பண்ணுவாங்க, உங்களை இனிஷியலாக ஃபுல்லாக செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஐலிட் இழுத்து கண்ணில் ஏதாவது சைன்ஸ் சரிதான் பார்ப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, நாக்க நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டங்கு தான் செக் பண்ணுவாங்க. அது என்ன டங்கில் செக் பண்ண போகிறாங்க, அதனோட கலர் எப்படி இருக்குது, பிங்க் கலராக இருக்கா, இல்லை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பேலாக வெளுத்து போயிருக்கா, இல்லைனா ரொம்ப பிரைட் ரெட்டாக செவந்து போயிருக்கா, தடிச்சு போயிருக்கா, ஸோ திக்கண்டாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட டூத் இம்ப்ரெஷன் எல்லாம் அதில் பதிஞ்சு போயிருக்குன்னா அது வந்து ஒரு ஸ்வெல்லிங்கோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தென் அதில் ஏதாவது சம் பேச்சஸ், ஒயிட் பேச்சஸாக இருக்கலாம், அல்லது பிளாக் கலர் பேச்சஸ் இருக்கலாம், அல்லது ஹேரி டங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் முடி இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இல்லைனா வந்து சுத்தமாக வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுக்கெல்லாம் அழிஞ்சு போய் வலுவழுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பால்டு டங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மூத் டங்காக ஒரு ரஃப் சர்ஃபேஸே இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய வந்து டங் வந்து இட் இஸ் எப்படி ஃபேஸ் வந்து இட் இஸ் அ இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி டங் வந்து இட் ஷோஸ் அவர் ஹெல்த். ஸோ நம்மளோட இம்யூனிட்டி குறைஞ்சி போயிருந்தாலோ, எனி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லையோ, இல்லை எனி ஜிஐ ட்ராக் ப்ராப்ளம்ஸ்லையோ டங் வந்து இட் இஸ் அ இண்டெக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அதை செக் பண்ணுவோம். நிறைய விட்டமின் டிஃபிஷியன்சிலையும் டங்கோட கலர் அதனோட இதில் சேஞ்ச் ஆகிருக்கிறது, ஸ்வெல்லாக இருக்கிறது, இந்த இல்லை அல்சரேட்டடாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம டங்கில் பார்ப்போம். ஸோ இது கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் காமனாக பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரல் எக்ஸாமினராக நம்ம பார்க்கும்போது இனிஷியலாக டங்கில் இவ்வளோ விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ எலும்பே இல்லாத நாக்கு அப்படின்னா அப்போ அதுக்கு எலும்பு இல்லையா, இல்லை போனில் எப்படி அது போய் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது இட்ஸ் ஒரு சாலிட் ஆர்கனாக இருக்குது. ஸோ அது எப்படி வந்து என்னென்னலாம் வந்து இந்த டங்கை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னும் வந்து முக்கியமாக வந்து லைஃப் சேவிங் மெசேஜில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு பேஷண்ட்டோ இல்லை யாரோ ஒரு நபர் வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாரு, இல்லை கோமா மாதிரி தெரியுது, அப்படி அன்கான்சியஸாக இருக்கக்கூடிய ஒரு நபரை சொல்லும் போது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், போய் கும்பலாக நின்று அவங்கள போய் பார்க்கும்போது அவங்களுக்கான காற்றோட்டம் கிடைக்காது. அடுத்து என்ன பண்ணுவீங்க, அப்படி தண்ணி குடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி தவறான சில விஷயங்களை நாம் செய்வோம். ஸோ ஒரு அன்கான்சியஸாக ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய ஃபஸ்ட் எய்டு முதல்ல செய்யக்கூடிய ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, அங்கே கும்பல் கூடாமல் எல்லோரும் விலகி போய் ஒரு காற்றோட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு நெக்ஸ்ட் அந்த பேஷண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா சைடாக இடது பக்கமாக திரும்பி படுக்க வச்சு தலையை அண்ணாத்தி கொஞ்சம் உயரமாக வைக்கணும். ஸோ நம்ம அந்த மாதிரி வைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா டங் வந்து தானே உள்ளே வந்து விழுந்து நம்மளோட வாய் மூச்சு குழாயும் உணவு குழாயும் மிக்ஸ் பண்ணுற இடத்துல போய் அடைச்சிக்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதை வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணி காற்றோட்டம் நல்ல ஈஸியாக வந்து அவங்களுக்குள்ளே போகும்படி, ஏன்னா நம்ம அன்கான்சியஸாக இருக்கும்போது நம்ம டங் என்ன பண்ணோம்னா இட் இஸ் ஃபாலிங் பேக்வேர்ட், உள்ள தொண்டை குழிக்குள்ளே விழுகிற மாதிரி போகும். ஸோ அதை அப்படி செய்ய விடாமல் பண்ணுறதுக்காக ஏர் பாத்வேயை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நாம் இந்த மெத்தடில் பேஷண்ட்டை அல்லது அந்த அன்கான்சியஸ் நபரை படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுக்காக அப்படி செய்ய வேண்டியிருக்குது, அப்போ வாட் இஸ் அட்டாச்மெண்ட் ஆஃப் டங் வித் அதர் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ நாம் இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ டங்கோட அனாட்டமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கான டாப்பிக்கில் நாம் என்டையராக டங்கை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ டங் அப்படின்றது இட் இஸ் அ சாலிட் ஃபைப்ரோ மஸ்குலர் ஆர்கன் which is lined by mucous membrane. So but tongue அப்படின்றது only it consists of skeletal muscle fibers. They are interlaced, அதாவது நிறைய skeletal muscle fibers, அந்த in between the muscle fibers இடையில என்ன இருக்குது அப்படின்னா connective tissue fibers இருக்குது, நிறைய mucous glands இருக்குது, then serous glands இருக்குது, then some adipose tissues இருக்குது. So the entire tonguமே பார்த்தீங்கன்னா it is made up of skeletal muscle fibers. Along with the skeletal muscle fibers you will see some serous and mucous glands and then adipose tissue மட்டும்தான் இருக்குது. This entire skeletal muscle and connective tissue fibers எல்லாம் சேர்ந்து மேலே கவர் பண்ணி ஒரு mucous membrane இருக்குது. That's all. This is a tongue. So tongue is a solid fibromuscular organ. அதனோட ஃபங்க்ஷன் பார்த்து இப்போ நம்ம பேசும்போதே அதை பற்றி நிறைய சொல்லிட்டோம். ஸோ இட் இஸ் அ ஆர்கன் ஆஃப் டேஸ்ட். ஸோ நம்ம ஃபுட்டை முதல்ல வந்து
டேஸ்ட் பண்ணுறதுக்கான டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் இந்த டங்கில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆர்கன் ஆஃப் டேஸ்ட். தென் நெக்ஸ்ட் என்ன, இட் ஹெல்ப்ஸ் இன் மாஸ்டிகேஷன். ஸோ சூ பண்ணுறதுக்கு, உணவுப் பொருளை மெல்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. தென் முழுங்குறதுக்கு, ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்வாலோயிங். தென் நெக்ஸ்ட் என்ன, இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்பீச். ஸோ நாம் பேசும்போது நாம் யூஸ் பண்ணக்கூடிய பர்டிகுலராக கான்சனன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, மெய்யெழுத்துக்கள். ஸோ அது பேசும்போது நம்ம டங்கை எப்படியெல்லாம் ரோல் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பேச்சு வருது. ஸோ இட் இஸ் ஆர்கன் ஃபார் டேஸ்ட், ஆர்கன் ஃபார் மாஸ்டிகேஷன், ஆர்கன் ஃபார் ஸ்வாலோயிங் அண்ட் ஆர்கன் ஃபார் ஸ்பீச் ஆல்சோ. ஸோ தென் நெக்ஸ்ட் இன்னும் சில லோவர் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாயெலாம் நீங்கள் பார்க்கும்போது, டாக்லாம் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, தெருவில் படுத்திருக்கும் போது எப்போயுமே அது நாக்கு வந்து தொங்க போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ பேண்டிங் ஆஃப் டங்குன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா இட் இஸ் லைக் அ தெர்மோ ரெகுலேஷன். ஸோ இந்த அதனோட டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுது. ஸோ இவ்வளவு இம்பார்ட்டன்ட். தென் லாஸ்ட்டாக அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சில ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நம்மளோட சில போஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் நாம் வந்து we are using our tongue. So these are all the important functions of the tongue. So tongue is an organ which is present in the oral cavity, which is nothing but the solid fibromuscular organ. So which is lined by a simple mucous membrane. And the mucous membrane is எதால் ஆனது அப்படின்னா it is formed by stratified squamous epithelium with keratinization and also non-keratinization. So some areasல டங்கில் இருக்கக்கூடிய இந்த எபித்தீலியம் ஒரு மியூக்கஸ் மெம்பரேன் வந்து கெரட்டினைசேஷனோடு இருக்கும். சம் ஏரியாஸில் நான் கெரட்டினைசேஷனாக இருக்கும். ஏன்னா ஃபுட்டோட அடிக்கடி வந்து இட் இஸ் எக்ஸ்போஷர் டு ஃபுட். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரஃப் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் இது எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படிங்கும்போது சில ஏரியாஸில் மியூக்கஸ் மெம்பரேன் stratified squamous keratinized ஆகும். இன் சம் ஏரியாஸில் stratified squamous நான் keratinized, particularly இதனோட posterior பார்ட்லையும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த entire tongue which is present in the oral cavity, and it has the following presenting parts. This is the tip and then this is the base. So this is the conical organ, has one tip projecting forwards and base projecting posteriorly, and then two lateral margins and one dorsal surface and one inferior surface. So two lateral margin, one dorsal surface, one inferior surface, one tip and one base. இதெல்லாம் போக important structure is root of the tongue. So the root of the tongue அப்படின்றது என்ன அப்படின்னா it extends from the lateral margins of the tongue. This is made up of mainly muscles which connect the tongue to the mandible and the hyoid bone. This structure is otherwise called as the root of the tongue. So presenting parts as a whole tongue ன்னு பார்க்கும்போது tip, base, lateral margins, dorsal surface and the inferior surface. So tip வந்து it is projecting forwards அப்படின்னு சொல்லிட்டோம். So அப்போ it is related with the incisor tooth. So incisive fossa ஓட relate ஆகிருக்குது. Then base அப்படின்றது it is going posteriorly. So it is directed posteriorly. This is a broad character, and posteriorly the base of the tongue which is connected with the epiglottis by one median epiglottic fold and two lateral epiglottic fold. So from the tongue இருந்து epiglottisக்கு போகக்கூடிய fold அப்படின்றனால இதுக்கு நேம் என்ன அப்படின்னா median glosso epiglottic fold, and on either side two lateral glosso epiglottic folds. So இந்த median epiglottic foldக்கும் one side lateral epiglottic foldக்கும் இடையில in between these two folds there is one depression in the epiglottis. That space is otherwise called as vallicula of the epiglottis. So this is a right side vallicula, this is a left side vallicula. So this is about the base of the tongue which is connected to the epiglottis through median and the two lateral epiglottic folds. Then next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா so tip பார்த்தாச்சு, base பார்த்தாச்சு, then the lateral margins. Actually the lateral margins வந்து they are connected with the sulcus. What is that sulcus அப்படின்னா actually இங்கெல்லாம் என்ன இருக்க போகுது, teeth இருக்க போகுது. So in between the teeth and the tongue there is one gap. அந்த கேப்புக்கு பேர் தான் alveolo-lingual sulcus. அதாவது டீத் இருக்கக்கூடியது gums. ஸோ அந்த கம்ஸுக்கும் டங்குக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏரியா, ஸோ அந்த சல்கஸ்க்கு பேர் alveolo-lingual sulcus. So the lateral marginsல இருக்கக்கூடிய இந்த sulcus என்ன பண்ணுதுன்னா it lines along the lateral margin. So it underline the lateral margin of the tongue, then goes posteriorly. So இங்க பேஸுக்கு போன உடனே just behind the third molar tooth this
fold என்ன பண்ணிக்குதுன்னா it rise superiorly as a fold which connect the tongue to the palate. that foldக்கு பேரு palatoglossal fold. அந்த palatoglossal fold ஒரு muscle இருக்க போது, that is the palatoglossal muscle. so this is about the lateral margin. so lateral margin is related with the gum. அவ்வளவுதான். so the gumமையும் oral cavity then the tongue இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணியிருக்கிற அந்த சல்கஸ்க்கு பேர் தான் alveolo-lingual sulcus. lateral marginல இப்படி போயிட்டு ஒரு palatoglossal arch superior ஃபார்ம் பண்ண மாதிரியே that sulcus என்ன பண்ணிக்குது, that fill the gap between the lateral margin and also to the space. so அந்த mandible and then it along with the gums and the mucous membrane line பண்ணிட்டு போயிடும். இங்கே தான் என்ன பண்ணிக்குது அப்படின்னா இந்த சல்கஸ்க்கு இடையில பிட்வீன் இந்த சல்கஸில் இருக்கக்கூடிய இந்த மியூக்கஸ் மெம்பரேனை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் root of the tongue, which is made up of muscles which are extends from the mandible to the hyoid bone that connects the tongue with the mandible and the hyoid bone. that's all. this is about the lateral margins. then next என்ன பண்ண போறீங்க, dorsal surface பத்தி பார்க்க போறோம். so in the dorsal surface ல we are divide this dorsal surface into two portion as anterior 2/3 and posterior 1/3 by one sulcus. this sulcus is otherwise called as sulcus terminalis. so this is the sulcus which is otherwise called as sulcus terminalis, which divide the dorsal surface of the tongue into one anterior 2/3 and posterior 1/3. the features present in the anterior 2/3 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். the features present in the posterior 1/3 அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சல்கஸ் மிட்லைனில் மீட் பண்ணும்போது there is one foramen that is otherwise called as foramen cecum. அதை நம்ம thyroid gland பார்க்கும்போதே பார்த்தோம். this foramen cecum அப்படின்றது it is a rudimentary ending of the thyroglossal duct அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. the development of the tongue பார்க்கும்போது திருப்பி நாம பார்ப்போம். so the sulcus terminalisக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த dorsal surface of the anterior 2/3 of the tongue ல என்ன features நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா it is made up of only skeletal muscle fibers with the connective tissue fibers and fat னு சொல்லிட்டோம். அதை கவர் பண்ணி mucous membrane இருக்கு. ஸோ இப்போ இந்த mucous membraneல என்னென்ன இருக்கு அப்படின்னா it shows many characters as a papillae. ஸோ what are papillae அப்படின்னா they are nothing but usually alimentary tract histology படிக்கும்போது நம்ம பார்த்தோம் 4 layers பார்த்துருப்பீங்க. mucosa, அந்த mucosaல என்னென்னலாம் பார்த்தீங்க, அந்த mucous membrane பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடியில் ஒரு connective tissue layer that is the lamina propria அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா. that lamina propria என்ன பண்ணிக்குதுன்னா it is project into the mucous membrane. so the projection of the lamina propria into the mucous membrane, it is going to form many sharp like characters, and in some areas it produce only like budding characters, and in some areas it will produce some specialized characters. so in the projection of the lamina propria into the mucous membrane is going to form papillae. so what is papillae? it's a 2-mark question. what is tongue papillae? the tongue papillae is nothing but the projection of the lamina propria into the mucous membrane, and it is present over the anterior 2/3 of the tongue. அப்படியே posterior 1/3 of the tongue ல போயிட்டோம்னா there is no papillae. அங்கே நம்ம பார்க்குறது என்ன, இந்த round characters-ஆக பார்க்கக்கூடிய what is our structures? they are nothing but lingual tonsil அப்படின்னு சொல்லுவாங்க. so what are tonsils? they are nothing but subepithelial collections of lymph follicles அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த போர்ஷனில் இந்த submucosal regionல என்ன இருக்க போகுது அப்படின்னா lymphatic follicles இருக்கும். இந்த lymphatic follicles they are going to project into the mucous membrane of the posterior 1/3 of the tongue, and they are going to form the lingual tonsils. ஸோ நம்ம இங்கே posterior 1/3ல என்னென்ன பார்ப்போம்னா நிறைய lingual tonsils பார்ப்போம். இந்த lingual tonsil மிட்லைனில் பார்த்தீங்கன்னா there is one depression, central papillae இருக்கும். then இங்கே நிறைய some mucous glands நாம பார்க்க போறோம். so only glands and the lymphatic collection is the lingual tonsil. these are the presenting features of the posterior 1/3 of the tongue, whereas anterior 2/3 of the tongue ல நாம பார்க்கக்கூடிய important structures என்ன அப்படின்னா papillae. there are 4 types of papillae நீங்க படிப்பீங்க. so what is papillae? that is nothing but projection of the lamina propria into the mucous membrane. what is that papillae அப்படின்னா important papillae first பார்க்க போறது circumvallate papillae. so first one is circumvallate papillae, then the second one is a fungiform papillae, then the third one is a filiform papillae, and the last one
is the foliate papillae. So the circumvallate papillae அப்படின்றது என்ன அப்படின்னா, the circumvallate papillae என்றது they are roughly 7 or 8 to 12 in number, which are situated in front or anterior to the sulcus terminalis. So in the sulcus terminalisக்கு anterior roughly 8 to 12 in numberல இருக்கக்கூடிய இந்த characters தான் circumvallate papillae. So இந்த circumvallate என்றது என்ன அப்படின்னா, அதனோட அப்பியரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நேம் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்க போகுதுன்னா, தீஸ் பேப்பிலேஸ் ஆர் லைக் அ சிலிண்டர். இப்போ ஒரு சிலிண்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் டிப் இன்டு த மியூக்கோசா. ஸோ ஒரு சிலிண்டரை இந்த மியூக்கஸ் மெம்பரேனுக்குள்ளே இப்படி பொதிச்சு வச்சுருக்காங்க. அது புதஞ்சு போய் இருக்குது, இல்லைன்னா அமிழ்ந்து போய் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன இருக்க போகுது, ஒரு ப்ராட் பேஸ் இருக்க போகுது. தென் அதனோட சைடு வால்ஸ், இந்த சிலிண்டர் இதை அப்படி உள்ளே அமிழ்ந்து போய் அப்படி இருக்கும்போது அதனோட சைடு வால்ஸை சுற்றி என்ன இருக்க போகுது, ஒரு டிச், அதாவது ஒரு குழி மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குது. ஸோ ஒரு பள்ளம் ஃபார்ம் பண்ணிக்குது. ஸோ சர்க்கம்வலேட் பேப்பிலா அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் a special papilla which is present in front of the sulcus terminalis. It is roughly about 8 to 12 in numbers, which is conical in shape like a cylinder, and it is sink into the mucous membrane. So it is sink into the deeper surface. So due to the sinking nala enna adu appadina, idanoda walls sutti vandu there is one sulcus. That sulcus form aananala there is one டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, இந்த குழி மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேரக்டருக்கு பேர் வேலம் அப்படின்னு பேர். அதை சரவுண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றதுனால சர்க்கம்வல்லட் பேப்பிலே. ஸோ இங்கே நம்ம என்ன ஸ்பெஷல் கேரக்டர் பார்ப்போம் அப்படின்னா, அது அப்படி உள்ள சிங்க் ஆகி போகும்போது அதனோட ரெண்டு வால்ஸும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குது இல்லையா, அந்த அப்போஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த ரெண்டு சைடு வால்ஸ்லையும் you will see the special characters. They are nothing but the taste receptors. ஸோ இந்த சர்க்கம்வல்லட் பேப்பிலால இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது taste receptors. That receptors are present in the side walls of the circumvallate papillae. Then இங்கே லாஸ்ட்டாக நீங்கள் இங்கே பார்க்குறது என்ன அப்படின்னா, they are nothing but at the baseல வந்து you will see the opening of the serous glands. ஸோ இந்த serous glandsலேருந்து செக்ரீட் ஆகிற அந்த serous secretion என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபுட் பார்ட்டிகல்ஸை டைல்யூட் பண்ணி இந்த டேஸ்ட் ரிசெப்டார்ஸை ரெகனைஸ் பண்ணி அது என்ன டேஸ்ட்ன்றதை ஃபீல் பண்ண வைக்க போகுது. தென் ஒன்ஸ் அகெயின் அதனோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த ஒன்ஸ் அந்த டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் அடாப்ட் ஆன பிறகு அதில் இருந்த ஃபுட் சர்ஃபேஸ் ரிமைனிங் மெட்டீரியல்ஸை கிளியர் பண்ணிவிடும். ஸோ திஸ் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் தீஸ் glands. So this is about the circumvallate papilla. This is the repeatedly asking 2 mark question. ஹிஸ்டாலஜிலையும் நீங்கள் பார்க்கும்போது இந்த circumvallate papillaவை தான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் papilla is the fungiform papillae. As a name itself fungi அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படி ஃபங்கை எப்படி மொட்டாக இருக்குமோ அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வந்து இங்கே டங்கில் இருக்கும், த டிப் அண்ட் த மார்ஜின்ஸில் அண்ட் ஆல்சோ இந்த சம் டார்சல் ஏரியாலையும் அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு மோல்டட் ஆர் ஃபங்கை ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பிலாக்கு பேர் ஃபங்கிஃபார்ம் பேப்பிலா. ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபங்கிஃபார்ம் பேப்பிலாலையும் டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஸோ சர்க்கம்வல்லட் பேப்பிலா contains taste receptor. Second, fungiform papilla also contains taste receptors. Then the third one என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the filiform papillae. ஃபைல் அப்படின்னாலே தமிழில் தெரியும் ரம்பம் அப்படின்னு. ஸோ அந்த ஃபைல் என்ன பண்ணுவோம், ரம்பம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மரம் அறுக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் அந்த ஃபைல் என்ன பண்ண போகுது, இட் breaks the food particles. ஸோ அதுக்காக இருக்கக்கூடிய அந்த பேப்பிலாக்கு பேர் தான் ஃபைலிஃபார்ம் பேப்பிலே. ஸோ இதனோட மெயின் ஒர்க் என்ன, பிரேக் டவுன் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ டு பிரேக் டவுன் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அப்போ அதனோட சைஸ் எப்படி இருக்கணும், அதனோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ அங்கே லைன் பண்ணியிருக்க மியூக்கஸ் மெம்பரேன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் கெரட்டினைஸ்ட் எபித்தீலியமாக இருக்கும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைலிஃபார்ம் பேப்பிலே. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் keratinized epithelium. So only break down the food product னால அங்கே taste receptors தேவையில்லை. So absence of taste receptors. It's a MCQ for filiform papillae. So fungi and circumvallate இந்த ரெண்டுல தான் வந்து taste receptors இருக்கு. Filiformல taste receptors இல்லை. அந்த ரெண்டும் line by stratified squamous non keratinized epithelium. Filiform அப்படின்றது keratinized epithelium to cut the food particles. அதே இன்னொரு டைப் fourth one வந்து foliate papillae சொல்லுவாங்க. that is usually it is present in the lateral margin just in front of the sulcus terminalis. பட் இது வந்து யூஸ்வலாக வந்து ஹியூமன் பீயிங்கில் அவ்வளோ இருக்காது. இட் இஸ் வெரி ப்ராமினென்ட் இன் த ரேபிட்ஸ் அண்ட் ஹேர். ஸோ அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் அதுலேயும் வந்து டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஸோ டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் ப்ரெசன்ட் இன் த
circumvallate, then fungiform and the foliate papillae. In the filiform papillae taste receptors is absent. So what is papillae? They are nothing but the projection of lamina propria into the mucous membrane. இப்படி mucous membrane குள்ள project ஆகி இந்த papilla ஏன் form ஆகிக்குது அப்படின்னா to give resting for the taste receptors. அவ்வளோதான், that's all. So this is the characteristic feature of this dorsum of the tongue. Then next to the dorsum of the tongue, posterior surface la only lingual tonsils some mucus glands மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். Then next என்ன அப்படின்னு பார்த்தா, this is the presenting parts of the dorsal surface of the tongue. இப்போ அதே inferior surface of the tongueல போயிட்டா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த inferior surface of the tongue you will see one midline mucous projection that is otherwise called as frenulum lingulae. So அதாவது from the tip of the tongue ல இருந்து inferior surface ல there is one mucous fold that connects the tongue to the floor of the mouth. அந்த ஃபோல்டுக்கு பேரு frenulum lingulae. அந்த frenulumத்துக்கு on either side you will see one vein that is a deep lingual vein. அந்த வெயினுக்கு அப்படியே lateral போயிட்டோம்னா one another fold பார்ப்போம், அது fimbriae சொல்லிட்டு பார்ப்பீங்க. Then in the floor of the mouthல on either side of the frenulum நாம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா sublingual papillae. Then அப்படியே sublingual papillaeக்கு lateralா போயிட்டா ஒரு projection இருக்க போது, ஒரு elevation இருக்க போது, that is nothing but the sublingual salivary glands. So அந்த sublingual salivary glands ஓட duct, அதனோட opening இதெல்லாம் தான் the sublingual papillae அப்படின்றத நாம இந்த floor of the mouthல பார்க்க போகிறோம். So these are all the features which are presenting on the inferior surface of the tongue. So dorsum of the tongue பார்த்தாச்சு, then next inferior surface of the tongue பார்த்தாச்சு. இதில் repeatedா கேட்கக்கூடிய questions dorsum of the tongue, particularly அதில் என்ன சொல்ல போகிறீங்க, papillae சொல்ல போகிறீங்க. What are the different types of papillae, where they are situated, then taste receptor present in what are the papillae, then அதனோட each characters ஓட size, shape இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். That's all. This is about the presenting parts of the tongue. Then அதனோட இன்னர் ஹோலாக வந்து tongue it is made up of skeletal muscle fibers அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா. ஸோ வாட் ஆர் தட் skeletal muscle fibers அப்படின்னா, டங்கை பொறுத்தவரையில் intrinsic skeletal muscle fibers-னு இருக்குது, extrinsic skeletal muscle fibers-னு இருக்குது. வாட் ஆர் தட் intrinsic fibers அப்படின்னா which are present within the tongue substance. ஸோ இந்த tongue substance-குள்ளே இருக்கக்கூடிய skeletal muscle fibers which are going to form one longitudinal arrangement form இருக்கும், அதுக்கு பேர் superior longitudinal muscle fibers. அதே மாதிரி கீழே ஒரு ஃபைபர் இருக்கும், that is the inferior longitudinal fibers, and some fibers are arranged in a vertical manner, so இப்போ vertical fibers, and some fibers are arranged in a transverse manner, so transverse fibers. So the entire tongue-லையுமே என்ன இருக்குது அப்படின்னா the skeletal muscle fibers தான் இருக்குது. அதனோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபைபர்ஸ் ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி superior longitudinal fibers, inferior longitudinal fibers, vertical fibers and horizontal fibers. Each and every fibers-ம் எப்படி ஆக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்மளோட டங் ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ எய்தர் அதை மடக்கிக்கிறோம், இல்லைனா லேட்டரலாக ஃபோல்ட் பண்ணுறோம், இந்த சைட் ஃபோல்ட் பண்ணுறோம், அந்த சைட் ஃபோல்ட் பண்ணுறோம், மேலே வந்து ஹார்ட் பேலட்டை போய் டச் பண்ணுறோம், கீழே ஃப்ளோர் ஆஃப் மவுத் டச் பண்ணுறோம். இப்படி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்ட்ரன்சிக் ஃபைபர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அதே வாட் ஆர் எக்ஸ்ட்ரன்சிக் ஃபைபர்ஸ் அப்படின்னா, தே ஆர் த ஃபைபர்ஸ் விச் ஆர் கோயிங் டு ஃபார்ம் த ரூட் ஆஃப் த டங். தே கனெக்ட் த டங் வித் த மேண்டிபிள் அண்ட் த ஹயாய்ட் போன். இங்கே தான் நம்ம அந்த இம்பார்ட்டண்ட்டான சேஃப்டி மெசேஜ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ வாட் ஆர் த எக்ஸ்ட்ரன்சிக் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் த palato-glossus. ஸோ மேலே பேலட்லேருந்து டங்குக்கு போயிட்டுருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மசில் இஸ் palato-glossus. தென் டங்குலேருந்து ஹயாய்ட் போனுக்கு போயிட்டுருக்கக்கூடிய another மசில் hyoglossus. தென் டங்குலேருந்து மேண்டிபிளில் அதனோட ஜீனியல் டியூபர்க்கிளுக்கு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு மசில் தட் இஸ் த genioglossus. தென் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்லேருந்து டங்குக்கு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு another மசில் styloglossus. ஸோ styloglossus, palato-glossus, hyoglossus and genioglossus. இன்னும் அதர் அக்சசரி மசில்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்க போகிறீங்கன்னா, தட் இஸ் த மசில்ஸ், ஸ்ட்ராப் மசில்ஸ் விச் ஆர் கனெக்டட் வித் த ஹயாய்ட் போன் இருக்கு இல்லையா. ஸோ அது ஹயாய்ட் போனை டிப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இட் வில் ஹெல்ப் இன் டங் மூவ்மெண்ட். ஸோ வாட் ஆர் த அதர் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரல் டயஃப்ரம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மைலோஹயாய்ட் மசில், தென் திஸ் geniohyoid muscle, then the sternohyoid, omohyoid, இதெல்லாமே strap muscles. இந்த strap muscles they are connecting with the hyoid bone, but once again tongue and the hyoid bone ஓட connect ஆகி இருக்கிறனால when these muscles
pull the hyoid bone, automatically tongue சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து எக்ஸ்டென்சிக் மசில்ஸில் இது எல்லாமே பார்க்குறீங்க. பட் அஸ் அ ஹோல் டங் மசில்ஸ்ன்னு பார்த்தா அந்த 4 மசில்ஸ் தான் பேலட்டோகிளாசஸ், ஹயோகிளாசஸ், ஜீனியோகிளாசஸ் அண்ட் ஸ்டைலோகிளாசஸ். இதில் சேஃப்டி மசில் ஆஃப் த டங் அப்படின்றது என்ன அப்படின்னா தட் இஸ் த ஜீனியோகிளாசஸ். ஸோ திஸ் இஸ் ஜீனியோகிளாசஸ் மசில், ஆக்சுவலி ஃபேன் ஷேப்டு மசில். ஸோ இந்த ஒரு ஃபேன் ஒரு லைக் ஃபேன் மாதிரி இந்த ஃபைபர்ஸ் ஓரியன்டேஷன் இருக்கிறதுனால ஆன்டீரியர் ஃபைபர்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது ஒரு ஆக்ஷன், posterior fibers contract ஆகும்போது ஒரு action. So when the anterior fibers are going to contract, so இந்த fibers பிடிச்சு இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டங் என்ன பண்ணும், டிப்ரெஸ் ஆகும். when the posterior fibers are trying to contract, so அது contract ஆகும்போது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக டங்கை பிடிச்சி வெளியே இழுக்குது. so protraction of the tongue, so protraction or protrusion of the tongue outside and also depression. so இந்த ரெண்டு மூமெண்ட்டையும் பண்ணி இந்த டங்கை டிப்ரெஸ் பண்ணுறது மூலமாக it prevent the falling back of tongue into the pharynx. So usually this is the base of the tongue which is related with the oropharynx. So இந்த oropharynx நோக்கி டங் வந்து யூஸ்வலாக நம்ம கான்சியஸாக இல்லை அன்கான்சியஸில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டங் என்ன பண்ணும், oropharynx நோக்கி விழுக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபாலிங் பேக் ஆஃப் டங் டுவர்ட்ஸ் அ ஃபெரிஞ்சியல் கேவிட்டியை ப்ரிவென்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா திஸ் ஜீனியோகிளாசஸ் மசில் தான். தட் இஸ் வை திஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அ சேஃப்டி மசில் ஆஃப் த டங். திஸ் இஸ் த MCQ. ஸோ தென் நெக்ஸ்ட் இந்த பேலட்டோகிளாசஸ்ன்ற ஒரு மசில் சொல்கிறோம் இல்லையா, ஸோ பேலட்லேருந்து டங்குக்கு வந்துட்டுருக்கு. ஸோ வென் திஸ் மசில் கண்ட்ராக்ட் அப்போ என்ன பண்ணும், டங் மேலே போய் பேலட்டோடு ஒட்டிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மாதிரி கண்ட்ராக்ட் பண்ணி டங்கையும் பேலட்டையும் அப்ராக்சிமேட் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா ஓரோஃபெரிஞ்சியல் இஸ்துமஸ் அப்படின்னு ஃபேரிங்ஸ் பார்க்கும்போது பார்ப்பீங்க. ஸோ நம்ம சாப்பாடை மென்னுக்கிட்டு இருக்கும்போது, அதாவது சூயிங் அப்போ மாஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுட்டு புறையேறி தொண்டைக்குள்ளே போயிடக்கூடாது, நம்ம வாய்க்குள்ளேயே தான் இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஆக்ஷனை பண்ணுறதுக்காக இந்த டங் என்ன பண்ணுது, இந்த பேலட்டோகிளாசஸ் ஆக்ட் பண்ணி பேலட் மேலே ஒட்டிக்கிட்டு ஸோ அந்த ஃபுட்டை வந்து நல்லா மாஸ்டிகேட் பண்ண வைக்கிது. ஒன்ஸ் ஃபுட்டை நம்ம ஸ்வாலோ பண்ணின பிறகு திருப்பி அங்கேருந்து மவுத்துக்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்போவும் என்ன பண்ண வேண்டியிருக்குது, இந்த ஓரோஃபெரிஞ்சியல் இஸ்துமஸ் வந்து இட் சுட் பி ஆக்ட் அஸ் அ ஸ்பிங்டர். ஸோ அந்த ஸ்பிங்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த பேலட்டோகிளாசஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் அபவுட் த டங். ஸோ சேஃப்டி மசில்ன்றது என்னன்னு தெரியணும். ஸோ ஜீனியோகிளாசஸ் அப்படின்றது இட் இஸ் அ ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் 2 மார்க் கொஸ்டின். அனதர் இம்பார்ட்டன்ட் மசில் என்ன அப்படின்னா ஹயோகிளாசஸ். இந்த ஹயோகிளாசஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஹயோகிளாசஸ்க்கு ரிலேட்டடாக நிறைய கேரக்டர்ஸ் பார்ப்பீங்க. லிங்குவல் நர்வ் பார்ப்பீங்க, சப்மாண்டிபுலர் கேங்லியான் பார்ப்பீங்க, தென் சப்மாண்டிபுலர் டக்ட் பார்ப்பீங்க, லிங்குவல் ஆர்ட்ரி பார்ப்பீங்க. ஸோ இப்படி ஆர்ட்ரி, நர்வ்ஸ், தென் டக்ட் இதெல்லாம் ரிலேட்டடாக அந்த ஹயோகிளாசஸ்க்குள்ள இருக்கிறதுனால த ஸ்ட்ரக்சர்ஸ் அரவுண்ட் த ஹயோகிளாசஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டட் வித் த ஹயோகிளாசஸ், இட்ஸ் அ 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வாட் ஆர் த மசில்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதில் இம்பார்ட்டன்ட் மசில் ஜீனியோகிளாசஸ் அப்படின்றது தெரியணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மசில்ஸ் விச் ஆர் கோயிங் டு ஃபார்ம் த ரூட் ஆஃப் த டங். ஸோ இப்போ நம்ம என்டையர் ப்ரெசன்டிங் பார்ட்ஸ் பார்த்தாச்சு. root of the tongue, particularly what are the extrinsic muscles and what are the intrinsic muscles அப்படின்றத நாம பார்த்துட்டோம். The next என்ன அப்படின்னா இதனோட nerve supply. Nerve supply to the tongue வந்து it is very very important. So tongue பொறுத்தளவில் sensory supply அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மோட்டார் சப்ளை அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி ஃபேஸில் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து ஃபேஷியல் நர்வ் வந்து மோட்டார் சப்ளை, ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்றது சென்சரி சப்ளை அப்படின்னு பார்த்தீங்களோ அதே மாதிரி டங்குலையும் all the muscles are supplied by hypoglossal nerve, that is the 12th cranial nerve. But sensory supply னு பார்க்கும்போது the lingual nerve, then cauda tympani nerve ஒன்று பார்ப்பீங்க, glossopharyngeal nerve ஒன்று பார்ப்பீங்க, then vagus nerve பார்ப்பீங்க. இத்தனை நர்வுமே இந்த டங்குக்கு நர்வ் சப்ளை கொடுக்குது. தட்ஸ் வை நர்வ் சப்ளை ஆஃப் த டங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். தென் அதே நேரத்தில் உனக்கு ஸ்பாட்ரு வைக்கும் போதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த டாசம் ஆஃப் த டங் அல்லது ஜீனியோகிளாசஸ் பின் பாயிண்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஐடென்டிஃபை த பின்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் கிவ் த சென்சரி சப்ளை டு தட் ஆர்கன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ சென்சரி சப்ளையை பொறுத்தளவில் யூ ஹாவ் டு டிவைட் த டங் ஒன்ஸ் அகெயின் இன்டு ஆன்டீரியர் 2/3 and posterior 1/3. So anterior 2/3 of the tongue general sensation. General sensation றது என்ன, டச் பண்ணுறதோ இல்லை அதனோட டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதெல்லாம் கொடுக்குறது என்ன அப்படின்னா through the lingual nerve. Taste sensation is through the cauda tympani nerve. Facial nerve படிக்கும்போது பார்த்தீங்க cauda tympani nerve, it gives taste sensation to the
anterior 2/3 of the tongue through the lingual nerve fibers அப்படின்னு படிச்சீங்க இல்லையா. So the anterior 2/3 of the tongue-க்கு general sensation is through the lingual nerve, which is a branch of mandibular nerve, that is the fifth nerve. And the taste fibers through the chorda tympani nerve, it's a fibers from the facial nerve. Then posterior 1/3 of the tongue-க்கு போயிட்டேன்னா both taste sensation and the common sensation ரெண்டுமே through the glossopharyngeal nerve. Then posterior most பார்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா vagus nerve, that is towards the vallicular இருக்கு இல்லையா, that posterior most பார்ட்டுக்கு the sensations எல்லாம் கொடுக்கறது என்ன அப்படின்னா vagus nerve கொடுக்க போகுது. ஸோ 3 ஏரியா different ஏரியா, anterior 2/3, posterior 1/3 and posterior most part. anterior 2/3க்கு lingual and the 7th, 5th and the 7th, posterior 1/3க்கு 9th, posterior mostக்கு 10th. ஏன் இப்படி different sensory supply டங்குக்கு கிடைக்குது அப்படின்றதுக்கு தெரியணும் அப்படின்னா அதனோட embryology தெரியணும். So this is the sensory supply. But motor supply அப்படின்றது all the muscles of the tongue are supplied by 12th cranial nerve, that is the hypoglossal nerve, except one muscle, that is the palatoglossus. Because that palatoglossus அப்படின்றது it is supplied by the 11th cranial nerve, cranial part of the accessory nerve அப்படின்னு பார்ப்பீங்க. So that is an important MCQ. All the muscles of the tongue are supplied by hypoglossal nerve except the palatoglossus, that is supplied by cranial part of the accessory nerve. Because all these muscles are developed from occipital somates. So occipital somates ல இருந்து அந்த muscles develop ஆகும்போது they receive the innervation from the hypoglossal nerve. occipital region ல develop ஆன இந்த muscles என்ன பண்ணுது, மூவ் ஆகி அப்படி டங்ல வந்து நிக்குது. ஸோ அதனால தான் அதனோட நர்வ் சப்ளை, பர்டிகுலர்லி மோட்டார் சப்ளை ஃப்ரம் த 12th cranial nerve. ஸோ இப்போ எப்படி டங்கில் வந்து ஆல் த மசில்ஸ் ஆஃப் த டங் ஆர் சப்ளைடு பை 12th cranial nerve எக்ஸப்ட் palatoglossus, that is supplied by cranial part of the accessory nerve சொல்கிறோமோ, அதே மாதிரி 4 ஆர்கனுக்கும் இது இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஸோ ஆல் த மசில்ஸ் ஆஃப் த டங் ஆர் சப்ளைட் பை hypoglossal nerve except palatoglossus, which is supplied by cranial part of the accessory nerve, that is the 11th cranial nerve. All the muscles of the palate are supplied by this cranial part of the accessory nerve except tensor veli palati, that is supplied by nerve to medial pterygoid, which is a branch from the mandibular nerve. Then all the muscles of the pharynx are supplied by pharyngeal plexus except stylopharyngeus, that is supplied by 9th cranial, that is a glossopharyngeal nerve. Then all the muscles of the larynx are supplied by recurrent laryngeal nerve except brachothyroid, which is supplied by external laryngeal nerve. So this is the important thing about the muscles. The next thing is your histology of the tongue. So in the histology la நம்ம பாக்கும்போது so sensory supply la sensory nerve supply பார்த்துட்டோம், motor nerve supply பார்த்துட்டோம். Before going to the histology, blood supply to the tongue என்ன வரப்போகுது, lingual artery. So lingual artery is the main artery which is divided into 3 portions as a first part, second part, third part, which is related with the hyoglossus muscle. So lingual artery is the blood supply. The next venous drainage, lingual veins, veins corresponding the arteries. So artery veins சொல்லிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணுவோம், lymphatic drainage. Lymphatic drainage of the tongue வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா any infections from the tongue or any cancerous growth in the tongue என்ன பண்ண போகுது, through the lymphatic channels வழியாக spread ஆகி lymph node involve ஆகும். ஸோ அதனால இங்கே lymphatic drainage வந்து they are divided into apical, marginal, central and dorsal. So apical, marginal, central and dorsal. ஃபைனலாக எல்லாம் வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு யூஸ்வலாக அந்த நோட்ஸ் எங்கே போகுதுன்னா அந்த லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் வந்து யூஸ்வலி தே வில் பியர்ஸ் த மைலோஹாய்ட் மசில்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மைலோஹாய்ட் மசில்ஸை தான் பியர்ஸ் பண்ணிவிட்டு யூஸ்வலாக வந்து லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ் வந்து எய்தர் தே ட்ரைன் இன் டு த சப்மென்டல் ஆர் சப்மேண்டிபுலார் அண்ட் லாஸ்ட்லி ஜிகுலோடைகாஸ்ட்ரிக் அண்ட் ஜிகுலோஓமோஹயாய்ட். ஸோ தே ஆர் நத்திங் பட் த deep cervical group of lymph nodes. So usually டங்கில் வந்து எந்த ஒரு ஏரியாலையும் ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு கேன்சரஸ் growthோ இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்க வேண்டியது the submental, submandibular and then deep cervical group of lymph nodes-ஐ நாம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். This is the commonest carcinoma in the oral cavity because of the tobacco chewing நால வரக்கூடியது. ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கணும். So this is about the lymphatic
drainage. Then histology of the tongue நம்ம என்ன பண்ண போறோம்? Once again histology நம்ம papilla தான் இங்க பார்க்க போறீங்க. So what is the lining epithelium for the tongue னு கேட்பாங்க. So stratified, squamous, non-keratinized and in certain places la keratinized epithelium அப்படின்றத சொல்லணும். What are the different types of papilla ன்றதை you have to explain. Then beneath the mucosa, submucosa போனோனே அடுத்து என்ன இருக்க போகுது? muscular layer இருக்க போகுது. muscular layerல நீங்க என்ன பார்க்க போறீங்க? striated muscles பார்க்க போறீங்க. Then in between the striated muscles you saw நிறைய fibers, connective tissue fibers, then some adipose tissue பார்க்க போறீங்க. என்டையராகவே இந்த டங் பார்த்தீங்கன்னா it is divided into symmetrical two halves by one septum, that is a median fibrous septum. In the median fibrous septum that extends from the lateral margin up to the hyoid bone. இந்த ஏரியாக்கு பேர் hyoglossus membrane அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு ஆண்ட்ரோபோஸ்டீரியர் ஓரியன்டான ஒரு செப்டம் at the posterior surfaceல இது அப்படியே it will divide the tongue into two equal halves. So ஒரு symmetrical half-ஆ இது இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா whenever there is a palsy to one side nerve. ஸோ இப்போ ஒரு சைடில் வந்து nerve palsy நடக்குது அப்படின்னா அப்போ அந்த சைடு மசில்ஸ் எல்லாம் என்னவாயிடும்? palsy ஆகிடும். ஸோ அப்போ அது ஆக்ட் பண்ண முடியாது. இன்னொரு சைடு மசில் ஆக்ட் பண்ணுது. பட் இந்த சைடு மசில் ஆக்ட் பண்ண முடியாததுனால ஆட்டோமேட்டிக்காக டங் என்னவாது? இட் இஸ் deviate to the palsy side. ஸோ அந்த பக்கமாக டிப் ஆகி நிற்குது. ஸோ திஸ் இஸ் த important thing you have to know about the tongue. Then next என்ன அப்படின்னா இது வந்து embryology. embryology பொறுத்தளவில் tongue it is developed from the floor of the pharyngeal arches. ஸோ அந்த pharyngeal archesல ஃப்ளோரில் என்ன பார்க்க போகிறீங்க? pharyngeal pouches பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் pouches இருக்க போகுது. அண்ட் ஈச் pouchesல இருந்துமே டிஃப்ரெண்ட் ஸ்வெல்லிங்ஸ் வந்து டெவலப் ஆக போகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு pharyngeal pouchல ஒரு 2 lateral lingual swellings. So this is the first pharyngeal pouch. So then first pharyngeal and the second pharyngeal pouch ரெண்டும் மீட் பண்ணுற இந்த இடத்துல ஒரு midline swelling. A pair of lateral swellings in the floor of the first pharyngeal arch and the junction between the first and second pharyngeal archல இருக்கக்கூடிய pouchல ஒரு midline swelling that is otherwise called as tuberculum impar. இப்போ என்ன பண்ண போகுது? இந்த மூணு கேரக்டரும் ஒன்றா ஃபியூஸ் ஆகிக்க போகுது. ஆல் தீஸ் ஃபியூஸ்டு கேரக்டர்ஸ் தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் த anterior 2/3 of the tongue. ஸோ இப்போ ஃபஸ்ட் pharyngeal archலேருந்து வரக்கூடிய நர்வ் சப்ளை என்ன வருது? nerve of first arch is mandibular nerve. அதனால தான் இங்கே lingual nerve. nerve of second archன்றது என்ன? it is a facial nerve. facial nerveலேருந்து என்ன வரப்போகுது? chorda tympani nerve. ஸோ the lingual nerve, chorda tympani nerve ரெண்டும் சேர்ந்து general sensation, taste sensation. ஸோ this is the lingual branch from the mandibular and this is the chorda tympani branch from the facial. இது ரெண்டும் சேர்ந்து anterior 2/3 of the tongue-க்கு கொடுக்க போகுது. அடுத்து வந்து third fourth இருந்து ஒரு character form ஆக போகுது. ஸோ third fourth இங்கேருந்து ஒரு character form ஆகிக்குது. ஸோ ஃப்ரம் த தேர்ட் அண்ட் த ஃபோர்த்லேருந்து ஒரு ஸ்வெல்லிங் ஃபார்ம் ஆக போகுது. அதுக்கு பேர் ஹைப்போப்ராங்கியல் எமினன்ஸ். ஸோ நவ் எல்லாம் சேர்ந்து ஃபியூஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஃபியூசிங் நடக்கும்போது இங்கே ஒரு வி ஷேப்டு மேனரில் இந்த கேரக்டர் ஃபியூஸ் ஆகுது. ஒன்ஸ் அகெயின் திஸ் ஹைப்போப்ராங்கியல் எமினன்ஸ் இஸ் டிவைடட் இன்டு ஒன் ஆன்டீரியர் போர்ஷன் அண்ட் ஒன் போஸ்டீரியர் போர்ஷன். திஸ் போஸ்டீரியர் பார்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த epiglottis. And this anterior portion na it fused with the anterior part of the tongue. So ipa inda ella characters சேர்ந்து now they are going to form the entire. So this is the posterior 1/3 and this is the anterior 2/3. So in the posterior 1/3 of the tongue க்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக nerve supply என்ன வரப்போகுது? glossopharyngeal nerve, vagus nerve சொன்னோம். because they are nerve of third and third archக்கு வந்து glossopharyngeal, fourth archக்கு வந்து vagus nerve. ஸோ இங்கே 9th இங்கே 10th. ஸோ இந்த டெவலப்மெண்டல்னால தான் சென்சரி சப்ளை டு த டங் டிஃப்ரெண்ட் நர்வ்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. த ஹைப்போப்ராங்கியல் எமினன்ஸோட போஸ்டீரியர் போர்ஷனில் இருந்து தான் எபிக்ளாட்டஸ் ஃபார்ம் ஆச்சு. அப்படின்றனால த டங்கோட கனெக்ஷன் வித் எபிக்ளாட்டஸ் த்ரூ 2 folds, that is the median epiglottic fold and the lateral epiglottic fold. So this is about the embryology of the entire tongue. So embryology பார்த்தாச்சு, histology பார்த்தாச்சு, then blood supply, venous drainage எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ blood supply of the tongue அப்படின்னு பார்க்கும்போது entirely வந்து
lingual artery. பட் சரௌண்டிங் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய இந்த பேலட்டைன் டான்சில் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால ஒன்ஸ் அகெயின் பேலட்டைனுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பேலட்டைன் பிரான்ச், அசெண்டிங் பேலட்டைன் பிரான்ச். தென் இதனோட போஸ்டீரியர் ரிலேஷனாக இருக்கக்கூடிய பார்ட் வந்து ஃபேரிங்ஸ். ஸோ இப்போ ஃபேரிங்ஸு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அசெண்டிங் ஃபெரஞ்சியல் ஆர்ட்ரி, அதுலேயும் சேர்ந்து some contributions from these arteries-um they are going to supply the tongue. So this is about the entire tongue anatomy. So grass anatomy, histology, embryology and all these characters are very very important. So as applied அப்படினு பாக்கும்போது நம்ம கலர் ஆஃப் த டங் சொன்னோம். ஸோ கலர் ஆஃப் த டங்கை பொறுத்தவரையில் பேலாக இருந்தால் அனீமிக்கா, அதாவது பிளட் சப்ளை சரியாக இல்லை அப்படின்னாலும் அனீமிக்காக இருந்தாலும் பேல் டங்காக இருக்க போகுது. தென் ரெட்டிஷாக இருக்க போகுது அப்படின்னா ஏதாவது சம் அலர்ஜிக் டு ட்ரக்ஸ் இருக்கலாம், இல்லை அலர்ஜிக் டு ஃபுட் இருக்கலாம், ஆர் எனி வைரல் இன்ஃபெக்ஷன்னாலையும் ரெட் டங்காக இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்ன, அல்சர்ஸ் இருக்கும்போது ஒன்ஸ் அகெயின் ஸ்பைசி ஃபுட்னால வரலாம், இல்லைனா ஷார்ப் டூத்னால அல்சர்ஸ் வரலாம். தென் ஆல் விட்டமின் டெஃபிஷியன்சி, பி விட்டமின் டெஃபிஷியன்சி, தயமின், ரிபோஃப்ளேவின், அந்த விட்டமின் டெஃபிஷியன்சிலையும் டங் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெட் கலரில் மெஜெண்டா டங்குன்னு சொல்லுவாங்க. தென் ஹேரி டங் அப்படின்னு பார்ப்பீங்க. பிளாக் ஆர் ஹேரி டங்குன்றது யூஸ்வலாக என்ன வரும்னா சம் ஆன்டாசிட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பிஸ்மித் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அது வந்து சில நேரம் பிளாக் கலர் கொடுக்கும். பட் இதெல்லாம் யூஸ்வலாக தானே சரியாகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ். காமனாக வரக்கூடிய ஓரல் கேவிட்டி கேன்சரில் இம்பார்ட்டண்ட் கேன்சர் வந்து டங்கில் வரக்கூடிய கேன்சராக தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த டொபாக்கோ சியூவிங்னால வர்றது. பிகாஸ் it is made up of mainly mucous membrane. So continuous irritation by something to this mucous membrane, automatically mucous membrane என்ன ஆகப்போகுது, இந்த ஒரிஜினல் எபித்தீலியம் சேஞ்ச் ஆகிடும், then அது கேன்சராக மாறப்போகுது. So these are all the important things you have to know about the tongue. Thank you.